கடவுளுடைய ஐஸ்வர்யம்னா என்ன, அவர்கிட்ட என்ன ஐஸ்வர்யம் இருக்கு அப்படின்னு வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்க அவருடைய வார்த்தை தான் அவருடைய ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். ஒருத்தர் மளிகை கடை வச்சிருக்கிறாருனாக்கா மளிகை கடை தான் அவருடைய ஐஸ்வர்யம். நகை கடை வச்சிருக்கிறாருனாக்கா நகை தான் அவருடைய ஐஸ்வர்யம். துணி கடை வச்சிருக்கிறாருனாக்கா துணி தான் அவருடைய ஐஸ்வர்யம். அதை தான் அவர் சார்ந்து இருக்கிறார். அப்போ தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னனாக்கா அவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னாக்க அவர்கிட்ட எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய, எல்லாவற்றையும் விரும்பக்கூடிய, உங்களிடத்துல கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளை அவர் வைத்திருக்கிறார். அதனால தான் அவர் என்ன பண்ணுவார்னாக்க உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் சந்திப்பார்னு சொல்லல, நிறைவாக்குவார். ஏன்னா அவர்கிட்ட இருந்து எது வந்தாலுமே எப்படி வரும் அப்படின்னாக்க ஒரு 10 லிட்டரு தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு ட்ரம் இருக்குது. கடவுள்கிட்ட இருந்து ஒரு நன்மை வருது அப்படின்னாக்க 9.5 லிட்டரு இல்லைனா 9.25 லிட்டரு அது வரைக்கும் நிரப்பக்கூடிய விதத்தில் கடவுள் பண்ண மாட்டார். அது நிரம்பி வழியக்கூடிய 12 லிட்டரு தண்ணி அதில் ஊற்றினா எப்படி நிரம்பி வழியுமோ அப்படி தேவன் ஒரு மனிதன் அவரை நம்பும் பொழுது அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை தேவன் எப்படி நிறைவாக்குகிறார் என்றால் நிரம்பி வழியும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பிள்ளைங்களை பார்த்து வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் சொல்லுங்கள், நீ கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, உனக்குள்ளே ஞானம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. அறிவு நிரம்பி வழியும், கீழ்ப்படிதல் நிரம்பி வழியும், ஒழுக்கம் நிரம்பி வழியும், உண்மை நிரம்பி வழியும். பிள்ளைகள் அதெல்லாம் சொல்லி நீங்கள் வார்த்தையை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் நிரப்பப்படுகிறாங்க. ஆனால் பிள்ளைகளை பார்த்து நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே சொல்கிறோம். பாரு, சரியில்லை, படிக்க மாட்ற, கீழ்ப்படிய மாற்ற, உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லை, வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை. அந்த பிள்ளைகளை நாம் கண்டிக்கிறோம் என்ற ஒரு பக்குவத்தில் என்ன செய்கிறோம்னாக்க அந்த பிள்ளை செய்கிற செயல்களை இன்னும் அதிகமாக நாம் சொல்லி சொல்லி பச்சை மரத்தில் ஆணி அடித்ததை போல் அந்த பிள்ளை மறுபடியும் அந்த தவறை செய்வதற்கு நாமும் ஒரு காரணமாய் மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா. அவள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். பார்த்துட்டு அந்த பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ அந்த வசனங்களை எடுத்து அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கள். அடிச்சுலாம் திருத்த முடியாது. ஹல்லேலூயா. என்னதுங்க? ஆமாம், அதான் போன வாரம் பிரசங்கம் பண்ணேன். இயேசு எத்தனை வயசு வரைக்கும் கீழ்ப்படிஞ்சு இருந்தார் பெற்றோருக்கு? எத்தனை வயசு வரைக்கும்? 30 வயசு வரைக்கும் பெற்றோருக்கு இயேசு கீழ்ப்படிந்து இருந்தாராம். அந்த வசனம், அந்த வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு. 30 வயசு ஆகி கூட ஒரு தேவகுமாரன் தன்னுடைய மாம்சத்தின்படியாக இருக்கக்கூடிய தகப்பனுக்கும் தாய்க்கும் அவர்கள் சொல்லுகிற காரியங்களை செய்து கீழ்ப்படைந்து வாழ்ந்திருக்கிறார் என்றால் நமக்கு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அப்படி தான் இருக்கணும்ட்டு அவர் நம்மளை காண்பித்திருக்கிறார். அவரை போல நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று தேவன் இயேசு விரும்புகிறார். அப்போ உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, நீ நிரம்பி வழியுவ, உங்களுக்குள்ள ஞானம் நிரம்பி வழியும், உனக்குள்ள அறிவு நிரம்பி வழியும், உனக்குள்ள கீழ்ப்படிதல் நிரம்பி வழியும், உனக்குள்ள ஒழுக்கம் நிரம்பி வழியும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல சொல்ல நான் சொல்றேன் பாருங்களேன், உங்கள் பிள்ளைங்க நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் சிறந்த பிள்ளைகளாய் தேவன் வளரும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள்லாம் ஃபாதர், அவர் யாருங்க? காட் ஃபாதர். நீங்களாம் யாருங்க? ஆமாம், ஃபாதர், அவர் காட் ஃபாதர். அப்படின்னாக்க நீங்களாம் தகப்பன், அவர் தேவனாகிய தகப்பன். அப்படின்னாக்க எல்லாருக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறாராம். அப்போ உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் வழி விலகி போவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். உங்கள் பிள்ளைகளோடு கூட கடவுளுடைய கரம் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒளியுமுறை கன்றுகளைப் போல வளர்வார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை சுற்றி இருப்பாங்க. சுற்றி இருப்பாங்கனாக்கா நச்சு பண்ணுற மாதிரி கிடையாது. அம்மா தோசை கொடுமா, அம்மா இட்லி கொடுமா, அம்மா சட்னி அரைக்கலாமா, அந்த மாதிரி கிடையாது. நச்சு பண்ணுற கிடையாது. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். அப்படின்னாக்க அந்த பிள்ளைகள் இருக்கிறது வீட்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் வீட்டில் ஒவ்வொரு வேலையை எடுத்து செய்யும் பொழுது பெற்றோருடைய சுமை என்ன ஆயிடுதுங்க? குறைஞ்சிருது. அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும், அம்மா நான் கூட்டுறேம்மா, அம்மா நான் தொடச்சிடுறேம்மா, நான் இதை வெசல் வாஷ் பண்ணிடுறேம்மா, நான் இதை க்ளீன் பண்ணிடுறேம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாயிரும். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாலை வேளை நான் சொல்கிறேன், அவர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை என்ன பண்ணுவாருங்க? சிறந்து இருக்கும்படி செய்வார். உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஊழியக்காரன்ற ஸ்தானத்தில் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருதயத்தின் நிறைவோடு கூட நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் சொன்ன வார்த்தைகளின் படியே ஒன்றும் குறையாமல் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டாயமாக செய்வார்.
ஆமானுடைய வாழ்க்கையில் மொர்தெகாய் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஆமான்ட்ட சொல்கிறாரு, ராஜா நீ சொன்னது ஒன்று கூட குறையக்கூடாது, எச்சரிக்கையாக இரு, அது எல்லாத்தையும் போய் செய்யினார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஊழியக்காரன்ற ஸ்தானத்தில் நீங்கள் எதை சொன்னீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. ஒன்று கூட மிஸ் ஆகாது. உங்கள் வாழ்க்கையில் தேவன் சிறப்பானதை செய்ய போகிறார். அதனால் ஆயத்தத்தோடு இருங்க. பெரிய காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பாருங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நான் தொடர்ந்து பார்த்து வேத வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். எத்தனை பேர்த்துக்கு ஸ்லீப்பர் செல் அப்படின்னாக்க தெரியும்? பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்கொல்லி அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கனாக்க தவறான காரியங்களை சொல்லி அவங்கள அழிக்கக்கூடிய நபர்களாக அவங்களோட மைண்டில் மாற்றிடுறாங்க. மைண்டை மாற்றிட்டு அழிக்கக்கூடிய ஒரு ஆவி, ஒரு பிசாசினுடைய ஆவி அவங்களுக்குள்ளே உட்காந்துருது ஸ்லீப்பர் செல்லுக்குள்ளே. அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க தேசத்தில் எங்கும் பரவி இருப்பாங்க, மக்களோட மக்களாக இருப்பாங்க, அவங்களும் குடும்பம் நடத்துவாங்க, வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க, செய்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் எப்போ அவங்களுக்கு ஒரு கமாண்ட் வருதோ, இந்த இடத்துல ஒரு பாம் வெடிக்கணும், இந்த இடத்துல ஒரு பிரச்சனையை பண்ணணும் அப்படின்ற கமாண்ட் அவங்களுக்கு வந்த உடனே தான் அவங்க போய் அந்த இடத்துல அந்த வேலையை செய்வாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, சார் இத்தனை வருஷம் எங்கள் கூட தான் இருந்தார் சார், ஆனால் அவர் ஒரு ஸ்லீப்பர்ஸ் எங்களுக்கு தெரியவே தெரியாது சார், எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுங்களா, ஆனால் இத்தனை வருஷம் அவர் கமாண்டுக்காக காத்துக்கிட்டே இருந்தார். கமாண்டு வந்தோன்னே தான் தெரியுது அவர் யாருனாக்க ஸ்லீப்பர் செல், உயிர்கொல்லி, பயங்கரவாதிகளுடைய நாடி துடிப்பாக இருந்து தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்து எந்த இடத்துல பயங்கரவாதத்தை செய்யணுமோ அந்த பயங்கரவாதத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஸ்லீப்பர் செல்னா யாருங்க? கமாண்டு வந்த உடனே அசௌகரியத்தையும் அசம்பாவியத்தையும் செஞ்சிருவாங்க. இந்த கடவுளுடைய வார்த்தை என்னன்னாக்க ஸ்லீப்பிங் ஜெயண்ட். எல்லாரும் சொல்லுங்க, ஸ்லீப்பிங் ஜெயண்ட் அப்படின்னாக்க தூங்குகிற ராட்சசன். தேவனுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னாக்க தூங்குகிற ராட்சசன். இந்த தேவனுடைய வார்த்தை குறித்து ஒன்று எழுதிட்டு வந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நம்பும் போது அது நமக்காக செயல்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் நம்பாத போது நமக்காக செயல்பட அது காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை நம்புனீங்கன்னா அது உங்களுக்காக செயல்படும். நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை நம்பலைன்னா நீங்கள் நம்புகிற வரைக்கும் அது செயல்படுவதற்காய் காத்து கொண்டிருக்கும். எப்படி ஒரு ஸ்லீப்பர் செல் 20 வருஷம் ஆனாலும் கமாண்டு வர்ற வரைக்கும் அவன் சாதாரண ஜனங்களாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறானோ, அப்படியே தேவனுடைய வார்த்தை உங்களுடைய கமாண்டுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து வாயை திறந்து நீங்கள் சொல்லும் பொழுது கமாண்டு பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க? கமாண்ட் பண்ணுறீங்க, இது நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்காக செயல்படக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்க நாம் யாருன்றது நமக்கே தெரியல. நம்மளை குறித்து நம்மளே என்ன நினச்சிக்கிறோம்னாக்கா, கண்ணாடியை பார்க்குறோம், கண்ணாடியை பார்த்த பொழுது நான் இதான், எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், எனக்கு இதுதான் தெரியும், இவ்வளோ தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இயற்கையான முறையில் நம்ம யார் என்பதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் தான் இயற்கையான முறையில் யார் என்பதை தெரிந்து வைப்பதை காட்டிலும் ஆவிக்குரிய விதத்தில் அவன் யார் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், நீங்களாம் யாருனாக்கா ஆவிக்குரிய மனிதர்கள், சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். ஸோ ஆவிக்குரிய மனிதர்களாக நீங்கள் யார் என்பதை வேதத்திலிருந்து முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் யாருனாக்கா தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு உங்கள் மேலே ஒரு அதிகாரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை உடையவர்களாகிய நீங்கள் அந்த அதிகாரத்தை சும்மா கையில் வச்சிருக்க கூடாது. அந்த அதிகாரத்தை எதுக்கு கொடுக்கிறாரு? பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறாரு. போலீஸ்காரன் கையில் எதுக்கு லத்தி கொடுத்துருக்காங்க? பைக் ஓரமா பாப்பா, தம்பி ஓரமா பா, சைக்கிள் இங்கே வா, இந்த பக்கம் நில்லு அப்படின்னு சொல்றதுக்காக குச்சி கொடுத்துருக்குறாங்க. கையில் எடுத்தான்னு வச்சுங்களேன், முட்டியில் போட்டு வெளுத்தானக்கு அட்டின்னு அடிக்கிற இடத்துல ஓடிடுவாங்க. ஏன்? அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த லத்தின்றது அதிகாரத்தை காட்டுகிறது. அப்போ உங்களுக்கு தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கிறானாக்கா அதை எதை காட்டுகிறதுனாக்கா நீங்கள் கமாண்ட் பண்ணணும், நீங்கள் வாயை திறந்து சொல்லணும், நீங்கள் அந்த காரியங்கள் எப்படி இருக்கணும் என்று நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறீர்களோ அப்படி அது நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமாம். அப்போ கடவுளுடைய வார்த்தை உங்களுக்காக வேலை செய்ய காத்து இருக்குது.
உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவுகளாக்குவார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் குறைவே இருக்காது. குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். நிறைவான ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்ல 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 உங்களுடைய குறைவு நிறைவாகிறதை உங்களுடைய கண்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஸோ கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். சங்கீதம் 103:5 ஒரு வாசிக்க கேட்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப. ஆமா, தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. அப்பனாக்கா ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்க, the word of God renew constantly. எவர்கள் தேவனுடைய வார்த்தையை உச்சரித்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லாவற்றையும் புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பைக்லாம் வச்சுருக்கீங்க, லைசன்ஸ் என்ன பண்ணுறீங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ரினியூ பண்ணுறீங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுறீங்க? இபி பில்லு. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கேஸ் பில்லு. அதெல்லாம் கட்டும் பொழுது என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ரினியூ பண்ணுறீங்க. ரினியூ பண்ணும்பொழுது மறுபடியும் உங்களுக்கு சப்ளை கொடுக்குறாங்களே. அதே போல் தான் கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் நம்பி விசுவாசித்து வாயில் சொல்ல 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 நீங்கள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் ரினியூ ஆகிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய பலன் ரினியூ ஆகும், உங்களுடைய ஆற்றல் ரினியூ ஆகும், உங்களுடைய பரிசுத்தம் ரினியூ ஆகும், உங்களுடைய வல்லமை ரினியூ ஆகும். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் ரினியூ ஆகக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மரணமும் ஜீவனும் ஆமாம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ கடவுள் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்த பயன்படுத்த அது உங்களை புதுப்பித்து கொண்டே இருக்கும். பரவாயில்ல, நீங்கள் வாழ்க்கையில் 15 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் கடந்து வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க சார். என் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமே ஒரு பெரிய லெவலில் நடக்காமல் இருக்கிறது போல இருக்குது சார், நான் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறேன். கடவுளுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உச்சரித்து கொண்டே இருங்க. நீங்கள் சொல்ல சொல்ல உங்களை சுற்றிலும் அந்த வார்த்தை உங்களை புதுப்பித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களை என்ன பண்ணுங்க? புதுப்பித்து கொண்டு ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய பலன் ரினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வருமானத்தை தேவன் ரினியூ பண்ணிக்கிட்டே இருப்பார், மாறிக்கிட்டே இருக்கும். வேதத்தில் யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு ஒரு நல்ல மாமனார் இருந்தார். பேர் என்னங்க? ஆமாம். ஏன் கேட்குறேன்னாக்கா சம்டைம்ஸ் நான் மறந்துடுறேன். நோவாக்கு மோசேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி போன வாரம் ஒரே கம்ப்ளைண்ட்டு. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்பப்போ. யாக்கோபுக்கு ஒரு மாமனார் இருந்தார். பேர் என்னங்க? ஆமாம், லாபான். அவர் அந்த மருமகனாகிய யாக்கோபுக்கு சம்பளத்தை எத்தனை முறை மாற்றினாரு? 10 முறை சம்பளத்தை மாற்றினாராம். எதுக்கு மாற்றினாருனாக்க, இவனுக்கு சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுத்துடக்கூடாது அப்படின்றத கணக்கு பண்ணி ஒவ்வொரு முறையும் சம்பளத்தை மாற்றுறாரு. 6 மாதத்தில் ஒரு ஆடு குட்டி போட்டு அந்த ஆடு வளர்ந்து ஒரு பெரிய ஆடாக மாறிடுமா. 5 வருஷத்துக்குள்ள 10 முறை சம்பளத்தை மாற்றுறான். எப்படி மாற்றுறானாக்க, எப்படிலாம் குறைக்க முடியுமோன்னு சொல்லி குறைச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் யாக்கோபு கூட ஒரு கடவுள் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னாக்க, லாமான் எதெல்லாம் குறைச்சி சொன்னானோ அதெல்லாம் தேவன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. புள்ளி உள்ளதெல்லாம் முன்னாடிதுன்னு சொன்னான், புள்ளி உள்ள குட்டிகளை போட்டுச்சு. வரி உள்ளதெல்லாம் முன்னிடுதுன்னு சொன்னால் வரி உள்ள குட்டிகளை போட்டுச்சு. லாமான் என்னெல்லாம் சொல்கிறானோ அதற்கு ஏற்றார் போலவே ஆடுகள் எல்லாம் பொழியும்படியாக வளரும்படியாக தேவன் யாக்கோபோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து கொண்டிருந்தார். அவன் மேலே ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு. என்ன ஆசீர்வாதத்தினாக்க, அவனுடைய தகப்பனார் சொன்ன ஆசீர்வாதம் அவன் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாக்கோபின் மேல் இருந்த பொழுது அவன் குறுக வேண்டும் என்று அநேகர் வேலை செய்தாலும் அவன் பெருகி கொண்டே இருந்தான். அவங்களுக்கு நான் ஒரு நற்செய்தியை சொல்கிறேன். உங்களை சுற்றி இருக்கிறவங்க, நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் கொஞ்சம் கூட மேலே வந்துடக்கூடாதுன்னு நினச்சி வேலைகளை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்கள பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க. அவங்கள பார்த்துட்டு அவரை பாருங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, யாக்கோபு லாபான் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்று சதி திட்டங்களை செய்த பொழுதும் அவனை நீர் எப்படி ஆசீர்வதித்து உயர்த்தினீரோ அப்படியே இவர்களுக்கு முன்பாக என்னுடைய தலையையும் நீர் உயர்த்துகிறதற்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் பொறுக்கத்தையும் தேவன் திட்டமிடக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் எதுக்கு கோயிலுக்கு வர்றீங்க அப்படின்னாக்கா, மற்றவங்கள மாதிரி நீங்களும் பிஹேவ் பண்ணக்கூடாது. மற்றவங்க மாதிரி நீங்களும் மற்றவங்கள்ட்ட போய் சில விஷயங்களை பேசக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்க, அந்த மாதிரி விஷயம், அவங்க இந்த மாதிரி நினைக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. யார் யோசிக்கிறதும் நடக்காது. உங்களை குறித்து கடவுள் என்ன யோசிச்சிருக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும். ஹல்லேலூயா. உங்களை குறித்து கடவுள் என்ன யோசிச்சிருக்கிறாரு?
நன்மையை யோசிச்சிருக்கிறார், சமாதானத்தை யோசிச்சிருக்கிறார். அதுதான் அவங்க வாழ்க்கையில் வந்து நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கழுகுக்கு சமானமாக இவன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. வயது மட்டும் வாழ வயது போல் ஆகிறது கிடையாது. சில பேர் என்ன சொல்றானாக்கா, என்னுடைய சரீரம் மட்டும் மாறிடுச்சுனாக்கா ஓகேயா, சரீரம் மட்டும் மாறி பிரயோஜனம் கிடையாது. மனசுல வந்து பலவிதமான குப்பை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சரீரம் மாறியும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப கழுகுக்கு சமனமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் பொழுது சரீரம் மாறணும், எண்ணங்கள் மாறணும், உங்களுடைய பிஹேவியர் மாறணும், உங்களுடைய கேரக்டர் மாறணும், உங்களுடைய செயல்கள் மாறணும். இதெல்லாம் அதோடு கூட இன்டர் ரிலேட்டடா இருக்குது. அப்ப கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் பொழுது உங்களுடைய என்டையர் பர்சனாலிட்டியுமே தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ ஆலயத்துக்கு வந்தீங்கன்னாக்க நல்ல பர்சனாலிட்டியை நீங்கள் வளர்த்துக்கணும். இன்னைக்கு அதை குறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நல்ல பர்சனாலிட்டி தான் நீங்கள் யார் என்பது இந்த சமுதாயத்திலே அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கிறது. 10 11 நீங்கள் இருந்துட்டு போகணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவன் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கான ஒரு சிறப்பான வாழ்க்கையை தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். அதை சொல்லும்படியாக தான் என்னை தேவன் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். வசனத்தை வேகமாக வாசிங்க, கடந்து போகலாம். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 5 விதமான காரியங்களை சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நான் போன வாரத்தில் சொன்னேன், கடவுள் வந்து ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது நேரத்தை எடுக்கிறார், ஆசீர்வதிக்க வேண்டிய வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறார், அதை எழுதக்கூடிய தேவ மனிதர்களை தெரிந்தெடுக்கிறார். இவைகளை எல்லாம் செய்துதான் ஒரு வார்த்தையை எழுதி கொடுக்கிறார். அப்போ தேவன் வந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு ஏனோ தானோன்னு செய்கிறவர் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தேவன் அதை நேர்த்தியாய் சிறப்பாய் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், உங்கள் லைஃப்லையும் கூட சரி. இதுதான் சொன்னேன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். உங்களுடைய குணாதிசயத்தில் மாற்றம் உண்டாகணும். கடவுளை பாருங்க, கடவுள் ஆசீர்வதிக்கும் பொழுது கூட நேரத்தை எடுத்து எந்தெந்த வார்த்தைகளை சொல்லணும்னு வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அதை எழுதக்கூடிய தேவ மனிதர்களை தெரிந்தெடுத்து அதை எழுதி உங்களுடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது தேவன் எவ்வளவு நேர்த்தியாய் செயல்படுகிறார் என்பதை பார்க்கும் பொழுது உங்கள் லைஃப்ல நான் சொல்கிறேன், உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை நேர்த்தியாய் செய்யக்கூடிய பழக்கத்துக்குள்ளே கடந்து வாருங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட வேலை எதுவாக இருந்தாலும் சரி. ஆக்டர் கமலஹாசனுடைய அம்மா சொன்னாங்களாம், நீ எந்த வேலை செய்கிறன்றது முக்கியம் இல்லைடா, ஆனால் நீ செய்கிற வேலை உன்னை விட சிறப்பாக யாரும் செய்ய முடியாத அளவுக்கு நீ செய்யணும். பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு தாய் ஒரு சாதாரண ஒரு உலக மனுஷனுக்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, நீ எந்த வேலை வேணாலும் செய், அதை பற்றி நீ கவலை இல்லை, ஆனால் நீ செய்கிற வேலையில் உன்னை விட சிறப்பாக அந்த வேலையை அவனும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னபடினால தான் இன்றைக்கி எப்படிப்பட்ட பட்டம் வாங்கியிருக்கிறாரு உலக. யோசிச்சு பாருங்க, ஒரு தாயினுடைய வார்த்தை ஒரு மனிதனை உலக நாயகன் என்ற பட்டத்தை பெறக்கூடிய அளவுக்கு அவனை உயர்த்திருக்குதுனாக்க அவன் ஒன்னே ஒன்று மனசில் வச்சுக்கிட்டான், எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க எந்த வேலைனாலும் செய், ஆனால் நீ செய்கிற வேலையை ஒன்றை தவிர வேறு யாரும் சிறப்பாக செய்ய முடியாதபடி பார்த்துக்கொள் அப்படின்னு சொன்னபடினாலே அவனுக்கு வந்த அந்த நடிப்பை அவனை போல யாரும் நடிக்க முடியாத அளவுக்கு அவன் சிறப்பாய் நடித்தபடினாலே இன்னைக்கு ஒரு சிறந்த மனிதனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் கடவுள் எப்படிப்பட்டவன் வேதத்தில் பாருங்கள். உங்கள் கடவுள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர், சிறப்பாய் செய்கிறவர், அழகாய் செய்கிறவர், அற்புதமாய் செய்கிறவர். அப்படிப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களிடத்தில் கொடுக்கப்படக்கூடிய சின்ன சின்ன பொறுப்புகளை கூட கவனமாக நிதானமாக வேற யாரும் உங்களை விட சிறப்பாய் செய்து முடிக்க முடியாதபடி அதை சிறப்பாய் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், ஊழியக்காரங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஊழியக்காரங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கனாக்க, 2 பேர் இருக்காங்களோ 5 பேர் இருக்காங்களோ 50 பேர் இருக்காங்களோ ஆட்களை பார்த்து நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது. நீ யாருன்றத உன்னுடைய பிரசங்கத்தில் ஒவ்வொரு முறையும் நீ உன்னை சிறப்பாய் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், ஊழியக்காரங்களுடைய ட்ரைனிங், ஊழியக்காரர்களை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, எதை வேணாலும் செய்யுங்க, ஆட்களை பார்த்து செய்யாதீங்க, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற முழு திறனையும் வெளிப்படுத்தி செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது தான் இன்னைக்கு 2 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம், நாளைக்கு 5 லட்சம் பேருக்கு நடுவில் வந்து கடவுள் நிற்க வைக்கும் பொழுது அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி இருக்கிற மனுஷனை தான் தேவன் அந்த இடத்துல கொண்டு வந்து நிற்க செய்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்து கற்றுக்கணும். இதெல்லாம் என்னதுங்க? பிரின்சிபிள்ஸ், கிறிஸ்டியன் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னுவாங்க. இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், வீட்டில் இருக்கிறீங்களா,
வீட்டில் இருக்கிறீங்களா? நீங்கள் எப்படி இருக்கணும்? அம்மா அப்பா கொடுக்குற வேலைகளை எப்படி பண்ணுறீங்க? கவனமாக செய்கிறீங்களா? கருத்தாக செய்கிறீங்களா? உங்களை விட சிறப்பாக வேறு யாரும் செய்ய முடியாதபடி செய்கிறீங்களா? அதெல்லாம் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், கடவுள் வந்துட்டு நீங்கள் ஜெபிக்கிறனால இல்லை வேதத்தை வாசிக்கிறனால உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் செய்யணும். அதெல்லாம் வந்து உங்களை ஒரு பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணும். ஆனால் பிரின்சிபிள்ஸ் யார்கிட்ட இருக்குதோ அவங்கள தான் கடவுள் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நல்ல பிரின்சிபிள்ஸை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. சபைக்கு வந்தீங்கன்னாக்கா நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். என்ன கற்றுக் கொடுக்குறோம்? பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவங்க கொடுக்குற வேலைகளை சிறப்பாக செய்ய பழகுங்க. ஏன் சிறப்பாக செய்யணும் அப்படின்னாக்க, நீங்கள் வீட்டில் பெற்றோர் கொடுக்கக்கூடிய வேலைகளை கவனமாக, நிதானமாக, சிறப்பாக, அழகாக நீங்கள் செய்து பழகும் பொழுது உங்களை உண்டாக்கின தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை யார் பார்க்குறா? ஆமாம், தேவன் பார்க்குறார். அந்த தேவன் எப்படி பார்க்குறார் அப்படின்னாக்க, எனக்குள்ள என்ன கேரக்டர் இருக்கோ அதே கேரக்டர் இந்த குழந்தைக்குள்ளே இருக்குது. இந்த குழந்தை எவ்வளோ அழகாக அவங்க அம்மா அப்பா கீழ்ப்படிஞ்சு அவங்க சொல்கிற வேலைகளை செய்து அதை சிறப்பாக செஞ்சு அவங்க அம்மா நினச்சதை காட்டில் ஒரு படி மேலே செஞ்சு வச்சுருக்குதுனாக்க, இந்த பிள்ளைக்கு தான் தேவன் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாலை வேலையில் பிள்ளைங்க பெற்றோர்கள் கொடுக்குற வேலைகளை நோன்னு சொல்லாமல் என்ன பண்ணணும்? செஞ்சு, ஆமாம், விசுவாசிங்க. ஊழியக்காரங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? சிறப்பாக அவங்களால் எப்படி செய்ய முடியுமோ அப்படி சிறப்பாக செய்யுங்க. நீங்கள் செய்யும் பொழுது மனிதர்களுக்காக செய்யாதீங்க. தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கடவுள் உங்களை பார்க்கும் பொழுது உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு அவர் டிசைன் பண்ணியிருக்கிறாரோ அப்படி அவர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். தாவீதை தேவன் பார்த்து கொண்டு இருந்தார். அவனுடைய பொறுமையை பார்த்தாரு. அவனுடைய அப்பா அவனை வெறுத்தாலும், சகோதரர்கள் வெறுத்தாலும், சொந்தங்கள் வெறுத்தாலும், அவன் பாருங்களேன் யார் மேலே ஒரு கசப்பு இல்லாதவனாக அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, கொஞ்சம் ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்த்து கொண்டு இருக்கிறான். மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய கேரக்டரை கடவுள் பார்க்குறாரு. சும்மா ஒருத்தனுக்கு தேவன் ராஜா வாக்குறது கிடையாதுங்க. பயத்தை படிக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு படிக்கணும். ஏதோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், அவனை கடவுள் ராஜா வாக்கிட்டாரா? அவனுடைய ஒவ்வொரு கேரக்டரையும் கடவுள் பார்த்தாரு. ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கக்கூடியவன் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆடுகளை மேய்க்கிறதுல கவனம் உள்ளவனாக இருந்தான் என்பதை தேவன் கண்டறிந்தார். சவுலு தாவீதுடைய கையில் எத்தனை முறை மாட்டினா? சரி, ஓகே, 2 முறைன்னு வச்சுங்களேன். 2 முறையோ 3 முறையோ மாட்டினான். மாட்டும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், சார் இதை விட ஒரு பெஸ்ட்டு சான்ஸ் கிடைக்காது சார், குத்துங்க சார், அவனை குத்துங்க சார், வயிற்றுல குத்துங்க சார்ன்றான். அவன் சொல்கிறான், தாவீது இருடா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் கை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார்? பாருங்க, தன்னை கொல்ல வந்தவன் கையில சிக்கிருக்கான். நீங்களாம் விடுவீங்களா? குத்துறா குத்துறா குத்துறா, மொத்தம் எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்துல பார்த்தேன், ஒரு துப்பாக்கில சுட்டாலும் செத்து போயிடுவான். AK-47 எடுத்து கட 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 நடிச்சிட்டு இருக்கிறான். வெறி, அவனுக்கு அவ்வளோ வெறி. எல்லா குண்டும் காலியார் வரைக்கும் அவனுக்கு சுட்டு தள்ளுறான் அப்படின்றான். அதே போல சவுல் தாவீதை தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும்னு சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் கையில சவுல் கிடைச்ச பொழுது கூட தாவீது என்ன பண்ணாங்க? கொல்லாம விட்டான் சார். கேரக்டர், இதெல்லாம் கடவுள் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. உங்க லைஃப்லயும் உங்களை தொப்பு கட்டின்னு தூக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்க மாட்டாரு. ஹலோ, உங்களுடைய கேரக்டரை பார்ப்பாரு, உங்களுடைய பிஹேவியரை பார்ப்பாரு, நீங்கள் எப்படி விட்டு கொடுக்குறீங்கன்னு பார்ப்பாரு, நீங்கள் எப்படி கடவுளுக்கு பயப்படுறீங்கன்னு பார்ப்பாரு. இது எல்லாம் பார்த்து தான் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ கடவுள் ஆதியாகமம் 1:28 நீங்கள் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது எவ்வளோ அழகாக வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்களேன். இந்த தேவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஹல்லேலூயா. இந்த தேவன் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னாக்க நான் யாருன்றது கிடையாது, அவர் யாருன்றதுனால தான் அவ்வளோ பெரிய வார்த்தைகள் எழுதி என்னுடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார். ஸோ பலுகி அப்படின்ற வார்த்தையை பார்த்தாச்சு. 2வது வார்த்தை என்ன பார்த்தோங்க? பெருகி. பெருகி இந்த வார்த்தைக்கு என்ன இங்கிலீஷ்ல சொன்னேன்? மல்டிப்ளை. அப்படின்னாக்க நீங்கள் பெருகக்கூடிய சாதி, நீங்கள் பெருகிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய பெருக்கத்தை தேவன் விரும்புகிறார். உங்களுடைய சொந்தக்காரங்க விரும்பாம இருக்கலாம், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய பெருக்கத்தை விரும்பாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்கள் பெருகணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் பெருகணும்ட்டு என் தேவன் விரும்புகிறபடியால் நான் எல்லாவற்றிலும் பெருகி இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் பெருகி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வசனத்தை வாசிங்க. உபாகமம் 28:4.
நன்றி ஆண்டவரே. ஷகரபதலஹது. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய ம், உன் மிருக ஜீவனில் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கடவுள் பாருங்க, நான் சொல்ற அடிக்கடி சொல்ற ஞாபகப்படுத்துற விஷயம் என்னன்னாக்க, கடவுள் ஏன் வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறாரு, ஏன் வார்த்தைகளை தெரிந்தெடுத்து அவ்வளவு டீட்டெயிலாக எழுதி கொடுக்குறாரு. இன்னைக்கு பாருங்களேன், ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளை ஒரு ஊருக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஊருக்கு போகும் பொழுது அந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, எல்லா ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணி அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு, அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவாங்க, வரா கரெக்டாக சீக்கிரம் காலையில் எந்திரிச்சிடணும், எந்திரிச்ச உடனே சூட்டை தணிக்கிறதுக்கு வெந்தயத்தை கொஞ்சம் வாயில் போடணும், அப்புறமேட்டு ப்ரஷ் பண்ணணும், அப்புறம் கரெக்டாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், அப்புறமேட்டு நீ நல்லா சாப்பிட்ணும், டைம் ஆச்சுன்னு சாப்பிடாம போயிட போகிற, சாப்பிட்டுட்டு போ, நேரம் ஆனாலும் பரவாயில்ல, சாப்பிடாம போகாத, அடுத்து மதியம் சாப்பாடு கரெக்டாக தேர்ந்தெடுத்து சாப்பிடு, எங்கேயோ கிடைக்குதுன்னு சாப்பிட்றாத, நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிடு, சாயந்தரம் வந்தோன்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்காத, டிவி பார்க்காத, கொஞ்சம் நேரம் புக் எடுத்து படி. இந்த அம்மா அப்படியே அடுக்கிக்கிட்டே போவாங்க பேரண்ட்ஸு. ஏன் பேரண்ட்ஸ் இதை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னாக்க, லவ். ஹல்லேலூயா. பிள்ளைகள் மேல் பெற்றோருக்கு இருக்கக்கூடிய லவ். இப்போ ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் வந்த உடனே டக்குன்னு ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கேப்பா இருக்கிற? போய்கிட்டு இருக்கிறேம்மா. சரிப்பா. திருப்பி கொஞ்சம் கழிச்சு, எங்கேப்பா இருக்கிற? போகிறதுக்குள்ளே 100 கால் பண்ணால் என்ன தான் பண்ணுறது? அவங்களுக்கு என்னன்னாக்கா, பசங்களுக்கு வெறுப்பாக இருக்குது, சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில பசங்க ஃபோனே எடுக்கிறது இல்லை. பார்த்துக்கலாம் விடு. ஏன் ஃபோன் பண்ணுறாங்க அம்மா அப்பா? பிள்ளைங்க மேலே என்ன இருக்குது? லவ் இருக்குது. அந்த லவ் என்ன பண்ணுதுனாக்கா, இவங்களை இயக்குது. பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், சாப்பிட்டியான்னு கேட்கணும், குளிச்சியான்னு கேட்கணும், படிச்சியான்னு கேட்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேட்கணும், நல்ல விதமாக இருந்தியான்னு கேட்கணும். அந்த பிள்ளைங்களை விசாரிக்கிறதுல பெற்றோர்கள் பயங்கர கேராக இருக்கிறாங்க. ஆனால் பிள்ளைங்க பெற்றோரை ஃபோன் பண்ணி கூட கேட்கறது கிடையாது. அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற ஒரு ஃபோன் பண்ணி கேட்கறது கூட யோசனையாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்க, பெற்றோருடைய லவ் வேற, பிள்ளைங்களுடைய லவ். ஆமாம், இந்த பிள்ளைங்க பெற்றோராய் மாறும் பொழுது மாறிடுவாங்க. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது. பிள்ளைங்களா இருக்கும் பொழுது வேறு விதமாக ஆக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒரு பேரண்ட்ஸ் ஆன பிற்பாடு அவங்களுடைய பிஹேவியர் என்னங்குதுங்க, மாறுபடக்கூடியதாக இருக்கிறது. அப்படிதான் ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளை கனிவாய் விசாரித்து அவர்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லி, இதெல்லாம் பண்ணுப்பா, இதெல்லாம் செய்யப்பான்னு சொல்றது போல, இந்த தேவன் என்ன செய்கிறார் என்றால், தன் பிள்ளைகள் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை வார்த்தைகளாய் தெரிந்தெடுத்து அதை எழுதி அவருடைய கரத்தில் கொடுக்கிறது மாத்திரமல்ல, சபையிலே பல முறை அதை போதிக்க செய்கிறார். ஏன் அப்படின்னாக்க, உங்க வாழ்க்கையில இதை எல்லாம் இருக்கணும் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சில பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். காலேஜில் தங்கி படிக்கிற பசங்க ஊறுகாய் சாப்பிட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், அம்மா கரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அந்த ஊறுகாய் என்னம்மா சாப்பிட்டே மிச்சம் இருக்குதா? மம்மி இன்னும் கொஞ்சம் இருக்குது மம்மி. சரிப்பா. ஃபோனை வச்ச உடனே மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வர்றது, டக்கு டக்குன்னு கட் பண்ணுறது, ஊறுகாய் ரெடி பண்ணுறது, டப்பாவில் போடுறது, வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டு பிள்ளைங்கள்ட்ட கேட்குறாங்க, அந்த பாட்டில் காலி ஆயிடுச்சுனாக்கா இந்த பாட்டில் யூஸ் பண்ணிக்கோ. அந்த பெற்றோர் அந்த பிள்ளையின் மேல் எவ்வளவு கவனமாக இருக்கிறாங்களோ, அதே போல தான் தேவன் உங்கள் மேல் கவனமாக இருக்கிறபடியினாலே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை அடிக்கடி கடவுள் பேசிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எது அவர் கொடுக்கணுமோ அதை குறித்து பேசிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட வசனங்கள் உங்களை கண்களில் பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட செய்தியை கேட்கும்படி செய்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட காரியங்களை உங்களை தியானிக்கும்படி தேவன் செய்து கொண்டே இருப்பார். ஏன் அப்படின்னாக்க, அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாலை வேளை நான் சொல்கிறேன், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த உபாகமம் 28:4 சொல்றாரு, உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய பெருக்கமும் பலனும் ஆசீர்வதிக்க, இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மையப்படுத்தி காட்ட போகிறேன். கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னாக்க, ஒரு மனிதன் தன் கண்களிலே படக்கூடிய காரியங்களை அவன் எப்படி பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த மூன்றாம் வசனத்தில் காமிச்சேன், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமாம். அடுத்து சொல்றார், உன் கர்ப்பத்தின் கனியும் அப்படின்னாக்க, ஒரு கணவன் மனைவியை பார்க்கும் பொழுது, ஒரு மனைவி தன் கணவனை பார்க்கும் பொழுது, 2 பேரும் அவர்களை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு பார்வை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால், கடவுள் சொன்ன வாக்கு தத்தம் நம் வாழ்க்கையிலே எப்படியும் நிறைவேறும், அதற்குரிய பாத்திரமாய் உன்னையும் தேவன் மாற்றுவார், அதற்குரிய பாத்திரமாய் என்னையும் தேவன் மாற்றுவார் என்று சொல்லி அவருடைய பார்வையை தேவன் மாற்ற விரும்புகிறார். அதனால தான் சொல்றாரு, உன் கர்ப்பத்தின் கனி உன் நிலத்தின் கனி உன் ஆடுகளின் பெருக்கம்
உன் மாடுகளின் பெருக்கம். அவன் கண்ணில் எதெல்லாம் பார்க்கிறானோ அதை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப கண்களில் நீங்க எதை பார்க்குறீங்களோ அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு வசனத்தை வாசிங்க, வேகமாக கடந்து போக விரும்புகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22, 23 எல்லாரும் எடுத்துங்க. மத்தேயு 6. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கண் என்னதுங்க? சரீரத்தின். ஆமாம், உங்களுடைய சரீரத்துக்கான ஒரு லைட்டு, ஒரு லேம்ப் எதுனாக்க தேவன் கண்ணை வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய கண்ணு தெளிவாய் பார்க்கக்கூடிய கண்ணாய் இருந்தால் அவன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குங்க? வெளிச்சமா இருக்குமா. அப்ப கண்ணை தெளிவாய் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால்தான் வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கிறார். உபாகமத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது என்னெல்லாம் கடவுள் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் பார்த்து அந்த வாக்குத்தத்தத்தின்படியே தன் வாழ்க்கையில் இருக்கிறதை நீங்கள் மாற்றி பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அது மாறாது. உங்க வாழ்க்கையில என்ன இருக்குதோ அது எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறாரோ அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை எடுத்து விசுவாசித்து அதன்படி உங்களுடைய பார்வை மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனம் எழுதிட்டு வந்திருக்கிறேன். தப்பையும் தவறையும் பார்க்கிறவர்கள் தவறிக்கொண்டே இருப்பார்கள். சரியானதையும் சாதகமானதையும் பார்ப்பவர்கள் வெற்றி அடைந்து கொண்டே இருப்பார்கள். எத்தனை பேருக்கு வார்த்தை உள்ள போகுது? தப்பையும் தவறையும் பார்க்கிறவர்கள், இது ஒரு வியாதி. என்னதுங்க? ஆமாம், இன்க்யூரபிள் டிசீஸ் பண்ணுவாங்க. குணமாக்க முடியாத வியாதிகளில் இதுவும் ஒரு வியாதி. இந்த வியாதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அந்த தப்பை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யாரெல்லாம் தவறுறாங்களோ அந்த தவறான ஆட்களை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தப்பையும் தவறுகிறவர்களையும் பார்க்கிறவர்கள் கட்டாயமாய் வாழ்க்கையில் தவறி போவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அந்த தப்பெல்லாம் பார்க்காதீங்க, அதை குறித்து பேசாதீங்க. யாரெல்லாம் தவறி போனாங்களோ, யாரெல்லாம் விழுந்து போனாங்களோ அவங்கள பார்த்து அவங்கள குறித்து பேசி அவங்கள குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு வியாதி உங்களுக்குள்ள வேலை பார்க்க ஆரம்பிக்குது. அந்த வியாதி என்ன பண்ணுது அப்படின்னாக்க தப்பையும் தவறையும் பார்க்கிறவர்கள் தவறிக்கொண்டே இருப்பார்கள். வாழ்க்கையில் மேலே போகவே முடியாது. அப்போ எதை பார்க்கணும்? சரியானதையும் சாதகமானதையும் பார்க்கிறவர்களாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். சரியானதை பாருங்கள். லைஃப்பில் நீங்கள் உலகத்தில் நீங்கள் எவ்வளோ நாளும் பார்க்கலாம். யூடியூப் எடுத்திங்கனாக்கா எக்கச்சக்கமாக வீடியோஸ் வருது. அதில் 99.9% எப்படிப்பட்ட வீடியோ இருக்குது? தவறான வீடியோ இருக்குது. ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ என்னங்க, நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரியான காரியங்களை பார்க்க தேவன் விரும்புகிறார். அப்போது தப்பு பண்ணினவங்க, தவறி போனவங்க இவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க ஒரு வியாதி உங்களை பிடிச்சிரும். அந்த வியாதி என்னன்னாக்க உங்களையும் அப்படிப்பட்ட நபர்களாய் மாற்றுகிற வரைக்கும் உங்களை விடாது. சின்ன பிள்ளை இருக்கும்போது ஒரு நாடகம் வரும், விடாத கருப்பு அப்படின்னு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? விடாத கருப்பு. அந்த நாடகத்தை பார்க்கும்போது பயம். இப்போ யோசிச்சு பார்த்தா காமெடி படம் மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தா பயப்படும். அப்படியே பக்கத்தில் யாராச்சும் கை பிடிச்சி உட்காந்துருப்போம். நாடகம் போட்டான் பயமான நாடகத்தை பயத்தோடு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். விடாத கருப்பு அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு சில பேர்த்துக்குள்ள விடாத கருப்பு ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அது என்னன்னாக்க தப்பை பார்க்கறது, தவறானவங்களை பார்க்கறது. இது ரெண்டும் என்ன பண்ணுனாக்கா இவங்க வாழ்க்கையை என்ன பண்ணிடுது? தவறுக்குள்ள கொண்டு போயிடும். இப்போ ரோட்டில் போகிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒருத்தன் வேகமாக வண்டி ஓட்டிகிட்டே போகிறான், கண்ணா பின்னான்னு வண்டி ஓட்டான்னு வச்சிங்களேன். நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னாக்கா நீங்கள் கீழே விழுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்கள். 100% விழுவீங்க. பாரு எப்படி போகிறான் பாரு, பக்கி என்னம்மா ஓட்டுது பாருன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இந்த பக்கம் அவங்கள ஒருத்தர் இடிச்சிடுவான். அவன் தப்பாக போகிறதுனால அவனை பார்க்குறது உங்கள் வேலை கிடையாது. உங்கள் வேலை நீங்கள் சரியானதையும் நீங்கள் சரியான வழியிலும் போகும் பொழுது தான் நீங்கள் சேஃபாக நீங்கள் போய் சேரக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அப்போது உங்களுடைய கண்ணு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. உங்களுடைய கண்ணு சரியானதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். உங்களுடைய கண்களினால் நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அதனால தான் பைபிள் எழுதப்பட்டிருக்குது, உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில். ஆமாம், மனைவியை எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு கடவுள் சொல்லித்தர்றாரு. பாருங்கள், ஆலயன்றது ஒரு சாதாரண இடம் கிடையாது.
உங்களை உருவாக்குகிற இடம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமாம், உங்களை உருவாக்குகிற இடத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பார்வையை தேவன் மாற்ற விரும்புகிறார். எப்போ உங்கள் பார்வை மாறுதோ, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ஈஸியாக மாறிட்டோம். ஹல்லேலூயா. அப்போ மனைவியை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும்? பைபிள் கற்றுக் கொடுக்குது பாருங்களேன். உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். அந்த வசனத்தை படிக்கும் பொழுது தன் மனைவி அப்படிப்பட்ட ஒரு மனைவியாக இருக்கிறதை ஒரு மனிதன் பார்க்கும் பொழுது, அந்த மனைவி அப்படிப்பட்ட மனைவியாக இல்லாமல் இருந்தாலும் இவன் எப்படி பார்க்கிறான் என்பதை வைத்து தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்களில் ஒரு சக்தி இருக்குங்க. யூ ஹாவ் த பவர் இன் யுவர் ஐஸ் அப்படின்வாங்க. மரணமும் ஜீவனும் நாவின், ஆமாம், வாயின் அதிகாரத்தை குறித்து தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. கண்களின் அதிகாரத்தை குறித்து உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு விஷயத்தை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது சரியான நபராக இருந்தாலும் அவர் தவறக்கூடியவராக இருப்பார். ஒரு மனிதன் தவறாக இருந்தாலும் அவரை நீங்கள் சரியான கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது தவறான மனிதன் சரியான மனிதனாய் மாறக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்குது. எப்படி பார்க்கணும், ஒரு ஆளை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குது. மனைவியை எப்படி பார்க்கணும், பிள்ளைகளை எப்படி பார்க்கணும், நண்பர்களை எப்படி பார்க்கணும், வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்களை எப்படி பார்க்கணும். அவங்களை இருக்கிற விதமாய் பார்க்காதீர்கள். அவர்கள் இருக்கிற விதமாய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்க உங்களை ட்ரபிள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அவங்க இருக்கிற விதமாக பார்த்தா என்ன பண்ணுவாங்க? அவங்க உங்களை, ஆமாம், அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க இருக்கிற விதத்திலேருந்து அவங்கள பார்த்து சொல்லுங்கள், நான் உங்களை வேறு விதமாய் பார்க்கிறேன். எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னாக்க, எனக்கு அனுகூலமான நபராய் பார்க்கிறேன், எனக்கு சாதகமான நபராய் பார்க்கிறேன், எனக்கு நன்மை செய்யக்கூடிய நபராய் பார்க்கிறேன், எனக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய நபராய் பார்க்கிறேன் அப்படின்னு உங்களுடைய கண்கள் பார்க்கும் பொழுது அந்த மனிதன் மாறக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போது பிள்ளைங்க பெற்றோரை எப்படி பார்க்கணும்? எங்கள் அப்பா ஒன்றுமே செய்ய மாட்டார், வாங்கியே தர மாட்டார். எங்கள் அப்பா இது செய்ய மாட்டார், அது செய்ய மாட்டார். நாங்களாம் ஞாபகம் இருக்குது சின்ன வயசில். இப்போலாம் வருஷம் வருஷம் பிள்ளைங்களுக்கு பேக் வாங்கி தரீங்களா இல்லைங்களா? ஹலோ. ஆமாம், நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 6 வருஷத்துக்கு ஒரே பை, 5 வருஷத்துக்கு ஒரே பை, 3 வருஷத்துக்கு ஒரே பேண்ட்டு. ஸ்கூலில் மாற்றினா மட்டும்தான் யூனிஃபார்ம் வீட்டில் மாற்றுவானுங்க. அது வரைக்கும் மேலே ஏறிடும், டைட் ஆகிடும், அப்படியே உடம்பை பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவ்வளவு வறுமையில் அப்படிப்பட்ட இடத்துல இருந்தோம், அப்படிப்பட்ட நாட்களை கடந்து வந்தோம். ஷூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்லாம் ஸ்கூலுக்குள்ளே போகிற வரைக்கும் கையில் கொண்டு போவேன், ஏன்னா ஷூ டைட்டாக இருக்கும். ஸ்கூலுக்குள்ளே போகும்போது ஷூவை போட்டுட்டு அப்படியே வலியோடு நடந்து போவேன். பிடி மாஸ்டர் போயிட்டாலும் ஷூவை கழட்டி உள்ளே வச்சுருவேன். ஏன்னா குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தபடினா அவங்கள்ட்ட கேட்குறது எனக்கு ஒரு யோசனை, என்ன தான் பண்ண போகிறோமோ, வேணாம் நம்ம இந்த கஷ்டத்தை இப்படியே நம்ம அனுபவிச்சுட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே வந்தாச்சு லைஃப்பில். ஆனால் இப்போ சொல்கிறேன், உங்களுடைய பெற்றோரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி உங்கள் தேவன் அவர்களை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? பிள்ளைகள் வந்து உங்கள் பெற்றோரை எப்படி பார்க்குறீங்கனாக்க, ஐஸ்வர்ய சம்பன்னர்களாக பாருங்கள். எங்கள் அப்பா நாங்கள் எனக்கு கேட்குறது எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்பாரு. எங்கள் அப்பா நிறையா சம்பாதிப்பார். எங்கள் அப்பானால் சேமிக்க முடியும். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து எங்களை நல்லபடியாக வைத்து கொள்ளுவாங்க. எங்களுக்கு தேவையானதை கொடுப்பாங்க. நாங்கள் விரும்புகிறத வாங்கி கொடுப்பாங்க. நாங்கள் விரும்புகிற பள்ளியில் எங்களை சேர்ப்பாங்க, கல்லூரியில் சேர்ப்பாங்க, எங்களை நல்லா படிக்க வைப்பாங்க. எங்கள் அம்மா அப்பா எங்களை நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு பிள்ளைங்கள் பெற்றோரை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய பார்வையின் மூலமாய் தேவன் பெற்றோரை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைங்களாம் சாதாரண ஆளு நினச்சிடாதீங்க. நிறைய பேர் பிள்ளைங்களை வந்து ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் பிள்ளைகளுக்குள்ள தேவன் அபார சக்தியை வைத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் நினைத்த அந்த குடும்பத்தையே தலைகீழாய் மாற்றக்கூடிய ஆற்றலை பிள்ளைகளிடத்தில் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைங்க பெற்றோரை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணுன்னாக்க, எங்கள் அப்பா எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, அது கேட்டதெல்லாம் எங்கள் அப்பா செய்வாங்க அப்படின்ட்டு பிள்ளைங்க பெற்றோரை வந்து ரொம்ப கண்ணியமாக, ரொம்பவும் மேன்மையாக பிள்ளைங்க பெற்றோரை பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. பார்க்கும் பொழுது அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். பெற்றோர் பிள்ளைகளை எப்படி பார்க்கணும்? என் பிள்ளைங்க ஏதோ ஒன்று எப்படியோ ஏதோ தட்டி கிட்டி எப்படியோ படித்து கிடிச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போய் எப்படியோ, தயவுசெய்து அந்த பார்வை இருக்கவே கூடாது. அந்த பார்வை இருந்துச்சுனாக்கா அந்த பார்வை உங்கள் பிள்ளைகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். உங்கள் பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் உங்களுடைய பார்வையை மாற்றுங்கள். உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது சொல்லுங்கள், நீ ராஜாடா,
நீ ராஜாதி ராஜா. என் பையன் சொல்லுவேன், உன் பேர் இம்மானுவேல் ஜெயராஜ். இம்மானுவேல் என்றாக்கா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். உனக்கு வச்ச பேரின்படியே உன் கூட கடவுள் எப்பயும் இருப்பார். ஹல்லேலூயா. உன் கூட கடவுள் எப்பயும் இருக்கிறபடினாலே நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை தேவன் சிறந்து இருக்கும்படி செய்வார். அப்படி பெற்றோர் பிள்ளைங்களை எப்படி பார்க்கணும்னாக்க, நல்ல விதத்தில் பிள்ளைகளை பாருங்க. இந்த பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, நல்லா கீழ்ப்படுதலோடு இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க, கடவுள் பக்தியில் வளருவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து வருவாங்க. இவர்கள் மூலமா எங்களுடைய தலையெழுத்தை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பார்வை உடையவர்களாய் மாறுங்கள். கண்ணானது சரீரத்தின். அப்போ உங்களுடைய கண்ணை நீங்க எப்படி யூஸ் பண்ணணுன்றதை கத்துக்குங்க. கண்ணு கொடுத்தது எதுக்கு அப்படின்னாக்கா, டிவி பார்க்கறதுக்கு, ஃபோன் பார்க்கறதுக்குன்னு சில பேர் நினைச்சுக்கிறாங்க. கண்ணு அதுக்கு கொடுக்கல. கண்ணு உங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கான கருவியாய் தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு கூட பாருங்க. பகைஞரை கூட எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க, அவனை அழிக்க வரான் அப்படின்ட்டு பார்க்காதீங்க. அவன் என்ன நினைச்சாலும் அவனை கொண்டு தேவன் எனக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் புறப்படும்படி செய்கிற தேவன். உங்களை எதிர்க்கிறவன் எவனாக இருந்தாலும் உங்களுடைய பார்வை அவனை முழுவதுமாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அப்படி உங்களுடைய கண்ணை நீங்க பயங்கரமா நீங்க கேர் எடுத்து அதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். பார்க்கும் பொழுது சிறந்த காரியங்களை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்குள் இருக்கக்கூடிய தவறான காரியங்களை பார்க்காதீங்க, தப்பான காரியங்களை பார்க்காதீங்க. தப்பான காரியங்களையும் தவறான காரியங்களையும் பார்த்து 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 ஒரு நாள் அவங்க சரியாயிடுவாங்க, நீங்க தப்பாயிடுவீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்க்கை எதுக்குனாக்க, நல்லவர்களை பார்த்து சரியானதை பார்த்து அதை பின்பற்றி நாம் அநேகரை அந்த வழியில கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனம் எடுத்து வேகமாக வாசிங்க, கடந்து போகலாம். நன்றி ஆண்டவர். நீதிமொழிகள் 4:25. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. பாருங்க, கண்ணை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் செவ்வையாய் முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. ஆமா, இந்த வசனத்தை வீட்டில் போயிட்டு எத்தனை முறை வாசிக்க முடியுமோ தயவுசெய்து வாசிங்க. அதுல 2 விதமான கண்ணை குறித்து சொல்லி இருக்குது. ஒன்று மனக்கண்ணு, இரண்டாவது மாம்ச கண்ணு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒன்று மனக்கண்ணு, இரண்டாவது மாம்ச கண்ணு. மனக்கண்ணும் மாம்ச கண்ணும் ஒரு மனிதனுக்கு சரியாய் பார்க்கக்கூடியவனாக இருந்தால் அவன் வாழ்க்கையிலே அவன் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருப்பான், ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டும் வளர்ந்து கொண்டும் இருப்பான். சில பேருக்கு மனக்கண்ணு தப்பாயிடுது. மனக்கண்ணில் ஒரு தப்பு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், மாம்ச கண்ணு எப்படி பார்க்கும்? ஆமாம், ஒரு பாட்டு ஒன்று பாடினார் ஒருத்தர். கண் போன போக்கில, கால் போன போக்கில, மனம் போன போக்கில, மனிதன் போன போக்கில மறந்து போகலாமா? கண்ணு ஒரு பக்கம் போயிடுச்சு அப்படின்னாக்க ரொம்ப சிம்பிள், அந்த வழியில தான் அவங்க வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய கண்ணை நீங்க எவ்வளவா டியூன் பண்றீங்களோ, எவ்வளவா நீங்க ஸ்ட்ரக்சர் பண்றீங்களோ, என் கண்ணு இப்படி தான் பார்க்கும், இதை தான் நான் பார்ப்பேன், இப்படித்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு உங்க கண்ணை நீங்க ட்ரெயின் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையை நீங்க ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நிறைய பேர் கண்ணை எப்படினாலும் விட்டுறாங்க. போ, எதை வேணாலும் பாரு, போ, எப்படினாலும் பாரு, கெட்டதை பாரு, கெட்டு போனவனை பாரு, விழுந்து போனவனை பாரு, தவறி போனவனை பாரு, தப்பு செஞ்சவனை பாரு, அவனை குறித்து பேசு, அவனை குறித்து சிந்தி, அவனை குறித்து யோசிச்சுக்கிட்டே இரு. அப்போ என்ன ஆகுதுனாக்க உங்களுடைய கண்களை நீங்கள் கெடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணை நீங்கள் சரி பண்ண வேண்டிய ஒரு நேரத்தில் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு வளர்ச்சிக்குள்ளே உங்களை கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய கண்ணை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுடைய கண்கள் நேராய் பார்க்க கடவது, உன் கண் இமைகள் செவ்வையாய் பார்க்க கடவது. மனக்கண்ணும் மாம்ச கண்ணும் ஒரு மனிதனுக்கு தவறாக இருக்கும் என்றால் எழுதி வச்சுக்கோங்க, அவன் வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாட்களில் கெட்டு போக போகுதுன்னு அர்த்தம். கண்ணு சரியா இருந்துச்சுனாக்க அவன் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனை தேவன் மேலே தூக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அவனுடைய கண் தெளிவாய் இருந்தால், கண்ணை தெளிவாக்குறதுல ரொம்பவும் எச்சரிக்கையா இருங்க. அதுக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுங்க. கண்ணை எப்படி பார்க்கணும்னு வேதத்தை படிங்க. உங்க கண்ணை எழுதுறீங்களா தெளிவாக்கும்.
இந்த காதில் அழுக்கு இருந்துச்சுனாக்க ஒரு மருந்து வாங்கி காதில் விட்டால் அது என்ன பண்ணுனாக்கா உள்ளே இருக்கிற அழுக்கை ஃபுல்லாக அப்படியே எடுத்துகிட்டு வெளியில் வந்துடும். அடுத்த நாள் காலையில் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். அதே போல் உங்களுடைய கண்ணை எது தெளிவாக்குனாக்க தேவனுடைய வார்த்தை உங்களுடைய கண்களை தெளிவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உங்க வாழ்க்கையில உங்க கண்ணு சரியா இருக்கணும் அப்படின்னாக்க பைபிளை படிக்கணும். நீங்கள் எவ்வளவாய் பைபிளை படிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுடைய கண்ணு தெளிவாகி கொண்டே இருக்கும். கண்ணு தெளிவாயிடுச்சுனாக்க சரியானதை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, வருகிற நாட்களில் பெரிய பெரிய காரியங்களை சபைக்குள்ள நீங்க பார்க்க போகுதீங்க. ஏன்னா அவங்களுடைய வாயை தேவன் சரி பண்ணிட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் இப்போ தவறான விஷயங்களை பேசுறது இல்லை. ஆமென். ஆமாம், தவறான விஷயங்களை இந்த தவறான விஷயங்களை பேசாமல் உங்களை ஒரு ஆளாக உருவாக்குறதுக்கு பல வருஷங்கள் பிடிச்சிருச்சு. இப்போ அடுத்து உங்களுடைய கண்களை தேவன் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய கண்கள் மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்க உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சிறப்பான முறையில் பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. எதையுமே தவறான கண்ணோட்டத்தோடய பார்க்காதீங்க. யாரையுமே தவறாக பார்க்காதீங்க. நீங்கள் பார்க்கிற விதத்திலே அந்த நபர்கள் மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமாம், நீங்கள் சில பேரை தப்பாக பார்த்து நல்லா இருந்தவங்க கூட கெட்டு போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் எப்போ ஆண்டோடைய ஆலயத்துக்கு வருகிறீங்களோ, வந்து கடவுளை புரிந்து கொள்கிறீங்களோ, உங்களுடைய பார்வை மாற்றப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வேகமாக வாசிங்க, கடந்து போக விரும்புகிறேன். நன்றி ஆண்டவரே. ஆதியாகமம் 13, 14, 15, 16. ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமி தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமி தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சாப்டர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு சாப்டர். எல்லாரும் அது தெரிஞ்சிருப்பீங்க. கடவுள் ஆபிரகாமை கூப்பிட்றாரு. ஆபிரகாம் கூட சேர்ந்து யார் வர்றா? லோத்து, அவனு சொந்தக்காரனும் சேர்ந்து வர்றான். 2 பேரும் போகிறாங்க. கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. ஒரே இடத்துல 2 பேர்னாலும் இருக்க முடியல. அந்த இடத்துல ஒரு இஷ்யூஸ் வருது. அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ வடக்கே போனால் நான் தெற்க போகிறேன், நீ சூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவனுக்கு கொடுக்குறாரு. ஆபிரகாமுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கேலிபர் குணாதிசயம் என்ன அப்படின்னாக்க, அவன் ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பார்க்கிற மனிதன் அல்ல, ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிற தேவனை பார்க்கிற மனிதனாக இருந்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அவன் வாழ்க்கையில் உங்க கூட சரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும் வாழ்க்கையில். நீ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ, உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோ, மிச்சதை எங்களுக்கு கொடு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஆப்ஷன் வரும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்றது தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் சொல்லணும், நீதியாக நியாயமாக நேர்மையாக இருந்து, இந்தாங்க இதுதான் இருக்குது, ஒன்று இருக்குது, பாதி பாதி, இந்த உங்களுக்கு பாதி எனக்கு பாதி, இதில் பெஸ்ட்டு எதுவோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சில வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது டீ ஊற்றுவோம். டம்ளரில் டீ ஊற்றும் பொழுது எங்கள் பெரியக்கா, சின்னக்கா, நான் 3 டம்ளர் இருக்கும். 3 பேர்த்துக்கும் வெவ்வேறு டம்ளர். ஆனால் எல்லாமே ஒரே அளவு தான் பிடிக்கும். அப்படி அக்கா அடுப்பில் டீயை போட்டு ஊற்றி கொண்டு வந்து வைக்கும் பொழுது 3 டம்ளர் ஊற்றிட்டு போயிடுவாங்க. ஊற்றிட்டு போனோன்னு அப்படியே கண்ணிலே பார்க்கறது எந்த டம்ளரில் டீ அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த டம்ளரில் போய் கை வச்சிருது. எங்கள் சின்னக்கா சொல்லணும், டே அது ஏன் டம்ளரா விட்டுறான்னு சொல்லும். எங்கள் பெரியக்கா சொல்லணும், ஏதாச்சும் ஒன்று குடிங்களேன், கொஞ்சோண்டு குடிக்கிறதுல என்ன தாயிருப்பது உங்களுக்கு, என்னன்னாக்க அவங்கள விட கொஞ்சம் டீ எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டா ஏதோ சாதிச்சது போல. ஹல்லேலூயா. இன்றைக்கி அப்படி தான் சில பேர்த்துக்குள்ள, அவங்கள விட ஒரு 10 ரூபா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சாக்கா பாடா பரலோகத்துக்குள்ளே போன ஒரு சந்தோஷம், அவனை விட 10 ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருச்சு, அவனை விட ஒரு 2 மார்க் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, அவனை விட எனக்கு கொஞ்சம் நல்லது கிடச்சிருச்சு. அப்படிப்பட்ட மனநிலை இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களாக உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னாக்க, உங்களை விட மற்றவன் சிறப்பாக இருக்கும் பொழுது அவனை விட உங்களை தேவன் சிறப்பானவனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது பாருங்களேன். உன்கிட்ட 10 இருக்குதா, என்கிட்ட 12 இருக்குது, அவங்ககிட்ட 12 கொடுங்க, உங்ககிட்ட தேவன் 20 கொடுப்பார். ஹல்லேலூயா. இது ஒரு அற்புதமான தேவனுடைய கிரியைகள். இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ ஆபிரகாம் கிட்ட லோத்தும் ஆபிரகாம் இருக்கிறாங்க. ஆபிரகாம் சொல்றாரு, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் அப்படின்றார். அவன் பிரிந்து போறான், எடுத்துக்கிட்டா, எல்லாம் முடிஞ்சிச்சு. கடவுள் அவங்ககிட்ட பேச வர்றாரு. கடவுள் எப்போ பேசுறாரு அதான் சபையில் கவனிக்கணும். ஊழியக்காரங்க பேசும்பொழுது கவனிக்கணும். கடவுள் எப்போ உங்ககிட்ட பேசுவார், எப்போ நீங்கள் ஒரு காரியத்தை கடவுள் விரும்புகிறபடி நீங்கள் செய்கிறீங்களோ அப்போ கட்டாயமாக கடவுள் உங்ககிட்ட பேசுவார். ஹல்லேலூயா. சாலமோன் என்ன பண்ணாருங்க, ஆலயத்தை கட்டி
கடவுள் என்ன பண்ணாரு? அவனை வந்து அவர் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். கடவுள் அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிட்டார். சே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யாருமே செஞ்சது இல்லையே, கிளப்பிட்டடா, நீ என் இருதயத்தை டச் பண்ணிட்டடா அப்படின்ட்டு வந்து அவங்க கிட்ட பேச தேவன் கடந்து வருகிறார். உங்க வாழ்க்கையில் நான் சொல்றேன், நீங்க எப்ப கடவுளுடைய இருதயத்தை டச் பண்றீங்களோ அவர் உங்ககிட்ட பேசாம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் உங்ககிட்ட பேசியே தீருவார். எழுதப்பட்ட வார்த்தை லோகாஸ்ன்றாங்க. தேவன் பேசுகிற வார்த்தைக்கு என்ன பேர் சொல்றாங்க? ரேமா. இந்த ரேமான்ற வார்த்தை வந்து என்னன்னாக்க, தனிப்பட்ட முறையில் தேவன் ஒரு மனிதனோடு கூட பேசுகிறது. அவருடைய சத்தத்தை ஒரு மனிதன் கேட்கும் பொழுது அவருடைய சித்தம் செய்கிறவனாய் அவன் மாறக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ கடவுளை ஒருத்தன் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான் அப்படின்னாக்க அவங்க கூட கடவுள் கட்டாயமா பேசுவார். ஆபிரகாம் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டான்? லோத்து, நீ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ, நீ எதை வேணாலும் எடுத்துக்கோ, எந்த பக்கம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு தேவன் தெரியும், அவர் என் வாழ்க்கையில உனக்கு இருக்கிறத விட பெஸ்ட்டை எனக்கு அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த தேவன் ஆபிரகாம் கிட்ட வந்து பேசுறாரு. என்ன சொல்றாரு? நான் வாசிக்கிறேன் பாருங்க 14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து. ஹல்லேலூயா. எத்தனை வயசு ஆபிரகாமுக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரு 80 வயசுக்கிட்ட ஆகிப்போச்சு. 80-85 வயசு ஆயிடுச்சு. கண்களை ஏறெடுத்து இப்படியே பார்க்குறான். என்ன ஆண்டவரே, ஒரு தூசியும் அப்படியே ஒரு புகை மூட்டமாக இருக்குது. உன் கண்களை ஏறெடுத்து பாரு. நீ இந்த மாம்ச கண்களில் பார்க்கறத கடவுள் சொல்லலை, உன் மனக்கண்ணில் நீ ஏறெடுத்து பாரு அப்படின்றாரு. நீ பார்க்கிற காரியங்கள், நீ அந்நியனாய், நீ பரதேசியாய், நீ இடம் இல்லாதவனாய் ஒரு இடத்துல போய் ஒட்டி கொண்டு இருக்கிறாய், ஒரு தேசத்தில் போய் ஒட்டி கொண்டு இருக்கிறாய். உனக்கு அந்த தேசம் முழுவதையுமாய் தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்வை மாறுச்சு அப்படின்னாக்க, நீங்க வாடகைக்கு போன வீட்டை வாங்கும்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சார் தப்பு இல்லையா சார்? வாடகை கொடுத்தாங்க, பரவாயில்ல, அந்த வீட்டை வாங்குறதுக்கு நீங்க யோசிக்கலாமா? என்ன தப்பு? ஆபிரகாம் தங்கும்படி போனா கானான் தேசத்துக்கு, சார் அவனுக்கு சொந்தமாக கொடுத்துட்டார் சார். வீட்டை கொடுக்கல, எதை கொடுத்தாரு? தேசத்தை கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? உன் கண்களை ஏறெடுத்து பார். அவனுடைய பார்வையை கடவுள் மாத்துறாரு. அதான் சொல்றேன், உங்க பார்வை மாறிச்சுனாக்க உங்க வாழ்க்கை மாறிடும். உங்க பார்வை மாற மாறதான் உங்க வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் விரும்பினது, நீங்கள் ஆசைப்பட்டது, நீங்கள் எதிர்பார்த்தது, நீங்கள் கனவு கண்ட ஒரு காரியம் உங்களிடத்திலிருந்து மற்றவர்களிடத்திற்கு கடந்து போயிருந்தாலும் கூட உங்களுடைய பார்வை சரியானதாக இருக்கும் என்றால் தேவன் அதை உங்கள் பக்கமாய் திருப்புவார். ஹல்லேலூயா. திருப்புவார் சார். யாக்கோபு எழுதுறாரு, நாவை குறித்து எழுதுறாரு, நாவும் சுக்கானை போல இருக்கிறதாம். கப்பலுடைய சுக்கான், ஹேண்ட்பேர் போல இருக்குதாம். அவன் யோசிக்கும் இடம் எதுவோ அதற்கு நேராக இந்த கப்பல் என்ன பண்ணுறதுங்க? திருப்பப்படுகிறது. அப்போ யோசிக்கும் இடம்னாக்கா அவன் பார்க்குறான், லெஃப்டில் போய்கிட்டு இருக்கிறான், இந்த இடம் வேணாம், நான் ரைட்டில் போகணும்னு பார்த்த உடனே ஹேண்ட்பேர் அப்படியே திருப்புறான். திருப்பும் பொழுது அந்த கப்பல், பெரிய கப்பல் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்துக்கு திருப்பப்படுகிறது போல நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் சரியான முறையில் பார்த்தால் அதை தேவன் உங்களுக்கு கட்டாயமாய் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதை உங்களை விட்டு போயிருக்கலாம். வெளிநாட்டில் ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துக்காக ஜெபம் பண்ணாராம், அதுக்குரிய பணத்துக்காக முயற்சி பண்ணாராம். பேங்க்ல லோன் தரேன்னு சொன்னாங்க, லோன் கொடுக்கல. அந்த இடத்த விற்கிறவன் சொன்னானாக்கா, ஐயா என்னையா மற்றவங்களை காட்டில் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கம்மி ரேட்டு கொடுத்தேன், ஆனால் உங்களால் வந்து பணத்தை கொடுக்க முடியலன்றீங்க, எனக்கு இப்போ தேவை இருக்குயா, நான் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு வேற ஒருத்தருக்கு அவர் வித்துட்டாராம். வித்து ரிஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சு போயிடுச்சான். ரிஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சு போன பிற்பாடு கூட அவர் அப்படியே சோர்வு வந்தாராம். தான் ரிஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சு போச்சா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோன்னு கடவுள் சொன்னாராம், உன் கண்ணு கரெக்டாக இருந்துச்சுன்னா உன் கையை விட்டு போனதும் உன் கையில் வந்து கிடைக்கும்படி நான் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொன்னாராம், கரெக்டு சார், ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்த வாங்கினான் பார்த்தீங்களா, அவன் அதை விட ஒரு சிறந்த இடத்த பார்த்துட்டானா. அந்த இடத்த வாங்குறதுக்கு இந்த இடத்த யார்ட்டையாச்சும் விற்கணுமேனு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த இடத்த விற்று அவன்கிட்ட சொல்றான், இந்த இடத்த விற்கணுங்களா? ஆல்ரெடி ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாரு, அவர்கிட்ட வேணா அவங்க இடத்த கொடுத்துருங்க, அவர் வாங்கிப்பான்னு சொன்ன உடனே பேங்க்குக்கு போறாராம். லோன் இல்லைன்னு சொன்னவன் அடுத்த ஒரு மேனேஜர் வந்து சொல்றானா, நீங்க கேட்ட லோனை நான் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணி கொடுக்குறேன்றானா. அல்லேலூயா. சார், ஒரு மனிதனுடைய ஒரு சரியான பார்வை அவன் வாழ்க்கையில் தவற விட்டதையும் மறுபடியுமாய் வந்து அவன் கரத்தில் கிடைக்க செய்யக்கூடியதாக
இருக்கிறது. அப்போ உங்க பார்வை எவ்வளவு முக்கியன்றதை கவனித்துக்கோங்க. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, இந்த உன் கண்களை ஏறெடுத்து பார். நீங்களும் பாருங்க. டெய்லி காலைல எந்திரிச்சோன்னு வீட்டில் இருக்கீங்களா? வாடகை வீடாக இருக்குதா? அந்த வீட்டை பாருங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல வீட்டை நான் சொந்தமாக்கிட்டேனாக்க கோடி நன்றி ஆண்டவரே. நீங்கள் இப்படிப்பட்ட வீட்டை எனக்கு கொடுப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வீட்டை நீங்கள் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு அந்த வீட்டை பாருங்கள். சில பேர் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்கிறேன். நான் அந்த பாலா போன வீட்டில் இருந்துக்கிட்டு கொசுக்கடியிலையும் வேர்வெளியும் தவிச்சுக்கிட்டு, தண்ணி சரியாக வர மாட்டேங்குது, கொசுக்கடி இருக்குது, வேர்க்குது, இந்த இடத்துல போய் நம்மளை வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்ட்டு கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது இருக்கிற வீட்டை விட இன்னும் மோசமான வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடும். ஹல்லேலூயா. அப்போ இருக்கிற இடத்துல இருந்து நல்ல காரியங்களை பாருங்கள். கர்த்தர் எனக்கு நல்ல வீட்டை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் எங்கே இருக்கிறேனோ அதை எனக்கு தேவன் சொந்தமாக்குவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதெல்லாம் விசுவாசிக்கிறனுக்கும் ஒரு தைரியம், ஒரு பலன் இருக்கணும். பேய் படம் பார்க்கறதுக்கு என்ன இருக்கணும்? தைரியம் இருந்தால் தான் பேய் படத்தை பார்க்க முடியும். அதே போல் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். நான் இருக்கிற வாடகை இருக்கிற வீட்டை எனக்கு கர்த்தர் சொந்தமாக கொடுப்பாரியா அப்படின்னு ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. முதல்ல காலி பண்ணுன்றாரு. கடவுள்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் அந்த வீட்டை பார்க்குறேன் ஆண்டவரே, என் பார்வையை நான் மாற்றிக்கிறேன் ஆண்டவரே, இதை நான் சொந்தமாக நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு இது வேணும்னு நான் நம்புகிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த ஹவுஸ் ஓனர் இருந்து உங்ககிட்ட விற்கிறேன்னு சொல்லுவார். மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட கம்மி ரேட்டு உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுன்னுவார். சார் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமாக இருக்கா சார்? சார் நீங்கள் எப்படியெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அப்படியெல்லாம் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உன்னுடைய கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும். ஆமாம், கண் தெளிவாக இருக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க அந்த வீட்டை. நம்மன்னு கேட்டால் தான் மூஞ்சி காட்டுவானுங்க, ரேட்டை ஏற்றுவானுங்க. இவங்களே பேச ஆரம்பிச்சிருது. 5 லட்சம் சொல்கிறாங்க பாரு, நம்ம போய் கேட்டால் 7 லட்சம் சொல்லுவானுங்க. கட்டாயம் சொல்லுவானுங்க. உங்களுக்கெல்லாம் தகும். 8 லட்சம் சொன்னாலும் தகும். ஏன்னா அவங்க பார்வை அப்படி தானே இருக்குது. 5 லட்சம் சொல்கிறாங்க. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு அவங்க டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாங்க, நான் விசுவாசிக்கிறேன். நான் பார்க்குறேன் அவங்க நல்ல மனிதர்களை நான் பார்க்குறேன், அவங்களுக்குள்ளேருந்து நல்ல குணாதிசயங்களை பார்க்குறேன். அவங்க எனக்கு டிஸ்கவுண்ட்டில் அந்த வீட்டை கொடுப்பாங்க ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட போய் பேசுங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரிலம்மா, எல்லாத்துக்கும் 5 லட்சம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், பரவாயில்ல நீ ஒரு 4,5 லட்சம் கூட கொடு, பரவாயில்ல எடுத்துக்கோ, வீட்டை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி நடக்கும்? உங்கள் பார்வை மாறினா நடக்கும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? உங்கள் பார்வை எவ்வளோ பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்குது பாருங்கள். உங்களுடைய பார்வை நீங்கள் விரும்புகிறது உங்களிடத்தில் இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய பார்வை ஒரு கடினமான மனிதனை லெகுவாக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய பார்வை உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியதாக. அடிக்கடி சொல்லி ஒரு ஊழியக்கார் இன்டர்வியூக்கு போனார். 9 மணி இன்டர்வியூக்கு 11 மணிக்கு போயிட்டார். அதுக்கு முன்னாடி 30 பேர் வந்துட்டாங்க இன்டர்வியூக்கு. இவர் அப்போ தான் உள்ளே போகிறாரு. பார்த்தா இன்டர்வியூ எடுக்கிறவர் வரல. இவருடைய ஃபைலை கொடுத்து பியூன்கிட்ட கொடுத்தோன்னே பியூன் ஃபைலை வாங்கிட்டு பிடிங்கிட்டு வந்து சேர்ந்தாங்க பாரு. 9 மணி இன்டர்வியூக்கு 11 மணிக்கு வர்றீங்க. பெரிய லாடு நினைப்பு மனசில் வாங்கிட்டு போகிறான். உள்ளே பார்த்தா இன்டர்வியூ எடுக்கிறது. அப்போ தான் வந்து உள்ளே உட்காராரு. இவனை கை கால் ஆட ஆரம்பிச்சிச்சு. ஃபைலை கீழே வைக்காம மேலே வச்சுட்டு போயிட்டான். மேலே வச்சுட்டு போனோன்னா அந்த இன்டர்வியூ எடுக்கிற ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு மேலே எடுத்துகிட்டு சூசைட் சாமுவேல் யாருப்பா அப்படின்னு கேட்டோன்னே எல்லாரும் பார்க்குறாங்க. எங்கள் அப்பா நம்மளாம் காலிலேருந்து உட்காந்து வேர்க்க விறுவிறுக்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தான் வந்தால் உடனே நல்லா பெரிய ரெக்கமெண்டேஷன் தான் போலப்பா. பெரிய ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு விசுவாசம் உள்ளுக்குள்ள இருந்துச்சு, இந்த வேலையை கர்த்தர் எனக்கு கட்டாயமாய் கொடுப்பார், நான் வேலையோடு தான் வீட்டுக்கு வருவேன், நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் எடுத்து தான் வீட்டுக்கு வருவேன். அந்த ஒரு பார்வை சூழ்நிலைகளை மாற்றினது, மனிதர்களை மாற்றினது, இயற்கையை மாற்றினது, சகலத்தையும் மாற்றக்கூடியது உங்களுடைய பார்வை என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் சாதாரணமானவங்க தான், உங்க பார்வை விசேஷமானது. நீங்கள் பார்க்கும் திறன் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆற்றல். சில பேர் வசியம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 7ஆம் அறிவு படத்தில் அப்படியே பார்ப்போம். அப்பா இன்னும் வேணாங்க, அந்த கண்ணிலே வசியம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சில பேர் கடவுளுடைய பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு வல்லமையை தேவன் கொடுத்துருக்கார். வசியம் கிடையாது, வல்லமையை தேவன் கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஒருத்தர் எப்படி பார்க்குறீங்களோ அப்படிப்பட்ட நபரை அவர்கள் மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஆற்றல் உங்கள் மேலே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறாரு. பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க ஆசிரியர்கள் ரொம்ப காரசாரமாக இருக்கிறாங்களா, என்னை பார்த்தா மட்டும் அந்த ஆசிரியர் கடுகடுன்னு, என்னைய பார்த்தா மட்டும் திட்டுது, என்னைய பார்த்தா மட்டும் அடிக்குது. நிறைய பேர் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வரல, என்னைய மட்டும் கூப்பிட்டு கேட்குது, ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு வாங்க.
ஆனால் இவ்வளோ ஒரு கொடூரமான ஆளாக இருக்குது. அப்போ அந்த டீச்சரை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னாக்க ராட்சசி மாதிரி பார்க்கக்கூடாது. அந்த டீச்சர் எப்படி பார்க்கணுன்னாக்க ரொம்ப நல்ல டீச்சர் இவங்க, எனக்கு மட்டும் அவங்க கன்சிடரேஷன் பண்ணுவாங்க, என்கிட்ட அன்பாக இருப்பாங்க, என்கிட்ட அவங்க கரிசனையாக நடந்து கொள்ளுவாங்க, தேவன் அவங்கள அப்படியே செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படி பார்க்க ஆரம்பிங்க. மிச்ச பிள்ளைங்களுக்கெல்லாம் கொம்பு எடுத்து விளாசுவாங்க. உங்ககிட்ட வந்த உடனே என்னடா நீயும் முடிக்கலையா, சரி நாளைக்கு முடிச்சுட்டு வா போ, அடி வாங்கின பக்கிங்கெல்லாம் கையையும் காலையும் தூக்கிக்கிட்டு, என்னடா எங்களுக்கு மட்டும் தோசை விழுந்துச்சு உனக்கு மட்டும் ஒன்றுமே விழுகலை அப்படின்னாக்க இவன் பார்த்த விதம் வேற. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான விஷயத்த ரொம்ப கொஞ்சம் ஹியூமர் சென்ஸோடு பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய பார்வை விலையேற பெற்றது. உங்களுடைய பார்வையில் தேவன் ஆற்றலை வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி ஒருவரை பார்க்கிறீர்களோ, ஒரு காரியத்தை பார்க்கிறீர்களோ, அப்படியாய் அந்த காரியமும் அந்த நபரும் மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் உபாகமம் 28 எழுதி கொடுத்திருக்கிறாரு, உன் கர்ப்பத்தின் கனியும். அப்படின்னாக்க எப்படி பார்க்கணும், மனைவியை எப்படி கணவரை பார்க்கணும், பெற்று எடுக்கக்கூடியவர்களாய் நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய நிலத்தின் கனி, ஆடு மாடுகளின் பெருக்கம் நிரம்பி இருக்கிறதை போல பார்க்கணும். உங்க வீட்டில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறத போல பார்க்கணும். வீட்டில் மளிகை சாமான் டப்பா இருக்குதுங்களா, அந்த டப்பாவில் எப்பயுமே எட்டி எட்டி பார்க்குற வேலை இருக்கவே கூடாது. கிச்சனில் என்ன பண்ணுங்க, கிச்சன் ஜாமான் எட்டி பார்க்குற வேலை, அது சாரிபாத் ஊர் விதவையினுடைய சாபம். அது அந்த சாபம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே சாரிபாத் ஊரில் இருந்த விதவையினுடைய வீட்டில் இருந்த அந்த கொஞ்சம் மாவு, அந்த கொஞ்சம் எண்ணென்ற சாபம் நீங்கி என் வாழ்க்கையில் நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதத்தை. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அரிசி நம்ம பார்க்கும் பொழுது பாருங்கள், அரிசி நிரம்பி இருக்கிறத போல பாருங்கள். கோதுமை டப்பாவில் கோதுமை போட்டு வச்சுருக்கீங்களா, நிரம்பி இருக்கிறத போல பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேவன் அதை நிரம்படி செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. உங்களுடைய கண்ணு மாறிடுச்சுனாக்க உங்கள் வாழ்க்கை மாறிடும். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, இந்த இடம் எவ்வளோ பெருசுடா பாடுறான்றார். அவன் அப்படியே பார்க்குறான், இதை எல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்றார். சார், நானே ஒண்டிக்கு பொழப்பு தேடி வந்திருக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல குடிசை போட்டிருக்கிறேன், இந்த தேசம் முழுவதையும் எனக்கு கொடுக்க போகிறீங்களா? நான் சொல்கிறேன், நீ பார்த்தா அது உனக்கு சொந்தமாகும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதையெல்லாம் தேவன் உங்களுக்கு சொந்தமாக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அது உங்களை விட்டு கடந்து போயிருக்கலாம், கையை விட்டு போயிருக்கலாம், கை மாறி இருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். உங்க கிட்ட வந்து சேரணும் அப்படின்னாக்க உங்க பார்வை அதை சுண்டி இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாலை வேளையில் வீட்டுக்கு போகும்போது யோசிச்சுட்டே போங்க, ஆண்டவரே என் பார்வையை மாற்றுங்க, ஆண்டவரே என் பார்வையை நான் நல்ல விதமாக என் கணவரை பார்க்கணும், என் மனைவியை பார்க்கணும், என் பிள்ளைகளை பார்க்கணும், என் பொருளாதாரத்தை பார்க்கணும், என் வீட்டை பார்க்கணும், என் வியாபாரத்தை பார்க்கணும், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் சிறந்த முறையில் பார்க்கக்கூடிய தெளிவான கண்ணை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்கிறபடியே உங்களுடைய கண்ணு தெளிவாயிருச்சுனாக்க உங்கள் வாழ்க்கை தெளிவாயிடும். ஹல்லேலூயா. பார்க்குற விதம் மாறிடும். பார்க்குற விதம் மாறிடுச்சுனாக்கா வாழ்க்கை மாறிடும். கண் போன போக்கில் கால் போகும், கால் போன போக்கில் மனம் போகும், மனம் போன போக்கில் மனுஷன் போவான். ஏன்னாக்கா அந்த கண்ணுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. அந்த கண்ணு ஒன்றை பார்த்துருச்சுனாக்க உங்கள் வாழ்க்கையை அதன் பக்கமாக இழுத்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. அந்த கண்ணை மிக பத்திரமாய் கையாளுங்க. அந்த கண்ணு தவறானதை பார்க்கும் பொழுது நோ சொல்லுங்க. அந்த கண்ணு சரியானதை பார்க்கறதுக்கு உதவி செய்யுங்க. அது ரொம்ப முக்கியமானது வேதத்தை வாசிக்கிறது. வேதத்தை வாசிச்சிங்கன்னா தான் எதை எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்க வாசிக்க எதை எப்படி பார்க்கணும்னு தெரியும். சவுலை கொன்னு போடவும் தாவீதுக்கு உரிமை இருக்குது, அவனை விடுதலையாக்கவும் அவன் எப்படி பார்த்தான். ஓ, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இவரை கொண்டு அந்த ராஜாங்கத்தை எடுக்கணுமா, அது மட்டும் நான் செய்ய மாட்டேன், அதை மட்டும் கடவுள் என்னை தடுப்பாராக. என் பார்வை அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற பார்வையோடு விட பார்த்தான். அதனால தாவீது உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் அவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்காதபடியான அபிஷேகத்தை தேவன் தாவீதுக்கு கொடுத்தார். நீங்க மற்றவங்களை எப்படி பார்க்குறீங்களோ அப்படிதான் மற்றவங்க உங்களை பார்க்கும்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தோடு வீட்டுக்கு கடந்து போங்க. நீங்கள் மற்றவங்களை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி அவங்க மாறுவாங்க. அவங்களும் உங்களை அப்படி தான் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிள்ளைங்க பெற்றோர் எப்படி பார்க்கணும், என்ன சொல்லி கொடுத்தேன்? பிள்ளைங்க பெற்றோர் எப்படி பார்க்கணும்? எங்கள் அம்மா அப்பா எனக்கு நல்லா செய்வாங்க, நல்லா வாங்கி கொடுப்பாங்க, விரும்பினதை செய்வாங்க, அதற்குரிய ஆற்றலை கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி பிள்ளைங்க பெற்றோரை பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் செய்கிற வேலையை தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். வருமானங்களை நிரம்பி வழிய செய்யக்கூடியவராக இருக்கிறார். பெற்றோர் பிள்ளைகளை எப்படி பார்க்கணும்? நல்ல பிள்ளைகளா, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா, தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளா, கடவுளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா என் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வம்சத்தில் சந்ததியிலேயே இவ்வளவு சிறப்பான பிள்ளைகள் இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய பிள்ளைகளை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார்.
இந்த மாலை வேளையில் ஒரு விஷயத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. நான் சரியானதை தான் பார்ப்பேன், தவறான பார்க்க மாட்டேன், தவறானதையும் பார்க்க மாட்டேன், சரியானதை நான் பார்க்க போகிறேன். நான் சரியானதை பார்க்கும் பொழுது என் வாழ்க்கையில் தேவன் எனக்கு வேண்டிய சரியானதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய